ஆன்மீகம் அறிவோம். இதில் வந்து அடுத்த கேள்வி, நம்ம சந்தோஷமா இருக்கிறது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கையளவே உலகம்னு சொல்றோம். நம்ம மொபைல் ஃபோனை வந்து பார்த்துட்டோம்னா உலகத்தில் என்ன நடக்குது, எந்த மூலையில் என்ன இருக்கு, நல்லதும் சரி கெட்டதும் சரி நம்மளை சுற்றியே இருக்குது. இந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே என்ன ஆகும்னா நம்மளை ஈஸியாக வந்து கவர் பண்ணும். நல்ல விஷயங்கள் வந்து மெதுவாக வந்து கவர் பண்ணும். இதுதான் வந்து உலக நியதி. இது எப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நான் வந்து கோயிலுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நண்பர்கள் வட்டத்தில் வந்து ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி, ஐயா அந்த மாதிரி கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போகிறேன் வரியா அப்படின்னு கேட்டால் 10 பேரில் 1 இல்லை 2 தான் வர்றதுக்கு வந்து ரெடியாக இருக்கும். இதுவே நான் வந்து ஒரு பார்ல உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. கண்ணா நான் இந்த பார்ல உட்காந்துருக்கிறேன் வரியா அப்படின்னு கேட்டோம்னா 10 பேரும் 10 நிமிஷத்துல வந்து உட்காந்துருவாங்க. இன்னைக்கு உலகம் வந்து நெகட்டிவான விஷயங்களை நோக்கி தான் வந்து போய்கொண்டு இருக்கிறது. ஒரு காலத்தில் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ரொம்ப நல்லவராக இருப்பார், பல சோதனைகள் வரும், சாதனை பண்ணுவார். இதுதான் சினிமாவுடைய கதையாக இருக்கும். அது யார் நடித்தாலும் சரி, மக்கள் எம்ஜிஆர் நடித்தாலும் சரி, இல்லை நடிகர்கள் சிவாஜி கணேசன் நடித்தாலும் சரி, இல்லை இந்த முத்துராமன், ஜெயசங்கர், இந்த மாதிரி பல கலைஞர்கள் யார் நடிச்சிருந்தாலும் ஹீரோ வந்து ரொம்ப நல்லவனாக இருப்பான். நல்ல குணங்கள் அவங்ககிட்ட இருக்கும். நல்ல விஷயத்தையே வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. இப்போ வர படங்கள்லாம் பாருங்களேன், ஹீரோயினும் சேர்ந்து தண்ணி அடிக்கும் பாருங்க. அது என்ன சொல்லுவாங்க, என்னது இத்தனோட கப்பில் வந்து தண்ணியை குடிச்சிட்டு அது என்ன சொல்லுவாங்க, என்ன பேர் ஷார்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது குடிச்சா அது எல்லாரும் இது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய இளைய சமுதாயத்துக்கு வந்து என்ன செய்தி சொல்ல வரும்ன்றது வந்து புரியல. இன்னைக்கு ஹீரோவும் தண்ணி அடிக்கிறான், அப்பா அம்மா கூட சேர்ந்து எல்லாரும் கூட்டம் உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்க. இது பார்க்க பார்க்க நம்ம கல்ச்சர்ல வந்து என்ன தோணுதுன்னா, நம்ம என்ன விதைக்கிறோம்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் போல இருக்கு அப்படின்றத வந்து இளைய சமுதாயத்துல வந்து நம்ம வந்து கொண்டு போய் விதைக்கிறோம். ஸோ இதை வந்து படைப்பாளிகளும் சரி கொஞ்சம் கவனிச்சு அடுத்த ஜெனரேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நல்ல சிந்தனைகள் உள்ள வந்து தரமான படங்கள்லாம் வந்து எடுக்கணும் அப்படின்றது என்னுடைய விண்ணப்பம். அதே மாதிரி நம்மளுடைய எண்ணங்களும் நம்ம என்ன பண்ணணும்னா திருவள்ளுவர் சொன்ன மாதிரி கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்றாரு. நம்ம எந்த ஒரு விஷயத்திலையும் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்க பழகிக்கணும். அது ட்ரைனிங் வீட்டில இருந்தே எடுக்கணும். அடுத்தவங்களை பார்த்து கெட்டு போயிடக்கூடாது. நம்மளுக்கு இது தேவையா தேவையில்லையா அப்படின்னு நினைக்கணும். அடுத்தவன் கார் வாங்கிட்டா நம்மளும் கார் வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. அடுத்தவன் வீடு வாங்கிட்டா நம்மளும் வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. மனசு வந்து நிம்மதி இழந்துரும். ஏன்னா அந்த விரலுக்கு ஏற்ற வீக்கம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. நம்ம எப்போ நம்மளுடைய நிலைமையை நம்ம கரெக்டாக கச்சிதமாக பார்த்துட்டு நம்மளுக்கு போதும் நினைக்கிறோமோ அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற சந்தோஷம் வந்து வேறு யாருக்குமே கிடைக்காது. நமக்குள்ள இருக்கிற விஷயங்களை நம்ம எல்லாம் வந்து தராசு தட்டில் வச்சு பார்த்துட்டு எது நம்மளுக்கு தேவையோ நல்ல விஷயங்களை மட்டும் வந்து எடுத்துக்கணும். அப்படி எடுத்து பழகிட்டோம்னா எல்லா நாட்களும் வாழ்க்கையில் இனிமையாகவே இருக்கும். மீண்டும் சந்திப்போமா? ஜெய் சாய்ராம்.